கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பிப்ரவரி மாதத்தை கடைசி வாரத்தை முடிக்க போகிறோம். இதுவரையும் கர்த்தர் நம்மை நடத்தினார், இனியும் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு நல்ல ஒரு வசனம், ஒரு பகுதி எனக்கு பிடிக்கும். சரியா? எப்படின்னா, யாக்கோபுக்கு அவர் வாக்கு தத்தம் கொடுப்பார். நான் உன்னை விட்டு விட மாட்டேன், நீ திரும்ப உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்க்கிற வரை உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுப்பார். அந்த ஆதியாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இப்படியாக சொல்லும், அவனை திரும்ப அதே இடத்துல பலிபீட கொண்டு வந்து நிறுத்திட்டு சொல்லுவார், அவனை விட்டு எழுந்தருளி போனார். அது எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். அப்போ அது வரைக்கும் சொன்னவர் அது வரைக்கும் யாக்கோபை விட்டு விலகவே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் நினைக்கிறீங்களோ, இந்த வருஷம் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்னா, இந்த வருஷம் முடிகிற வரை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். நம்ம கூட இருப்பேன்னு சொன்னார்னா, சொன்னவங்கெல்லாம் மாறலாம், சொன்னவங்கெல்லாம் கைவிட்டுட்டு போகலாம், ஆனால் சொன்னவர் மாறாதவர். மனுஷன் சொல்லுவான், மாறுவான், அது மனிதனுடைய எண்ணம். ஆனால் மாறாத தேவனை ஆராதிக்கிற நம்ம சொல்லுங்க, ஆண்டவரே நீ சொன்னவர் மாறாதவர், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், அதை அப்படியே நிறைவேற்றுவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமாம், அவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும். தூயவரே தூயவரே என் துணையாளரே, துதிக்கு. ஆமென் ஆமென். சொல்லுங்க பாப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் இயேசுவே ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. சொல்லுங்க பாப்போம். இயேசு ராஜா என். ஆமென். ஓ இயேசு ராஜா என். ஆமென். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உன்னதரே ஆராதனை உமக்கே, இயேசுவே ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல பாடணும். எப்படி பாடணும்? நல்ல பாடணும், நல்ல செய்தி கொடுக்கணும், நல்லா சாப்பிடணும், எது செய்தாலும் பெஸ்ட்டாக பண்ணணும். எது பண்ணாலும் சரி. ஒரு நம்ம லைஃப்பில் முன்னேறதுக்கு, ஒரு மனுஷன் முன்னேறவர் அப்படி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பார்த்தோன்னு தெரியும்னா, எதை செய்தாலும் பெஸ்ட்டாக பண்ணணும், அரைகுறையாக பண்ணக்கூடாது. பாடுறோமா, முடிந்த அளவு தம் கட்டி பாடணும். ஆராதிக்கிறோமா, நல்லா ஆராதிக்கணும். கை தட்டுறோமா, நல்லா கையை தட்டணும்.
யாரை நம்ம ஆராதிக்க வரோம், யாரை நம்ம தொழுது கொள்ள வரோம்னா, இத்தனை காலமும் நம்மை பாதுகாத்தவரை, எல்லாரும் கைவிட்ட போதும் நம்மளை கைவிடாதவரை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம கை தட்டுறது யாருக்காக? ஒரு பர்சன் இங்கே பாடுறாங்கன்றதுக்காக கை தட்டுறீங்களா? இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் கை தட்டுறது யாருக்காகனா ஆண்டவருக்காக மட்டும்தான் இருக்கணும். தம்பிகளை நான் பார்க்குறேன், கையை நீங்கள் தட்ட மாட்டேன்றீங்க, அப்படியே கை கட்டி உட்காந்துறீங்க. கை கட்டி உட்காரதுக்கு வரலை, நம்ம கையை தட்டி பாடும்போது தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கை தட்டுறது என்பது அவருக்கு நன்றி செலுத்துவதுடைய ஒரு அடையாளம். நான் அவருக்கு வேறு என்ன செலுத்த முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர் தந்த பலனுக்கு, அவர் தந்த சுகத்துக்கு, அவர் தந்த ஆரோக்கியத்துக்கு, அவர் தந்த விடுதலைக்கு என்ன செய்ய முடியும்? நம்மளால் ஒன்றும் பதில் செய்ய முடியாது. ஒன்றே ஒன்று தான், அவரை ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சகோதரர்கள் மத்தியில் நான் உண்மை துதிப்பேன் ஆண்டவரை. அவருக்கு செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான், நன்றி சொல்லுவதும் ஆராதிப்பதும் துதிப்பதும் பாடுவதும், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் மீண்டும் ஒரே ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் தான் பாட போகிறோம். நல்லா கைத்தட்டி பாடணும். யாருக்கு பாடுறோம்? அப்பாவுக்கு. யாரை பாடுறோம்? தேவனை. யாரை பாடுறோம்? எனக்கு நன்மை செய்தவரை. நான் பாடுறது எனக்கு நன்மை செய்தவரை, நான் பாடுறது எனக்கு உதவி செய்தவரை. இன்னும் சொல்லப்போனால் நான் இன்னும் எப்படி கைத்தட்டி பாடுறேனோ அந்த அளவு கர்த்தர் வரப்போகிற நாட்களை நான் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஒரு பேங்க்கில் ஒரு பேனா வாங்குகிறோம். ஒரு பேனா வாங்கிட்டு என்ன செய்கிறோம்னா, திருப்பி கொடுக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு மனுஷன் ஒரு நிமிஷம் கொடுக்குற பேனாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியும்னா, ஜீவனையும் சுவாசத்தையும் பலனையும் கிருபையும் கொடுத்த தேவனை எப்படி கர்த்தரை துதிக்கணும்? நல்லா கைத்தட்டி பாடணும். சேர்ந்து பாடலாமா? உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும். இன்னும் சில பேர் கைத்தட்டலையே. உந்தன் முழு பலத்தோட கைத்தட்டுங்க. சொல்லுங்க, தூயவரே தூயவரே என் துணையாளரே, என் துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு உள்ளத்திலிருந்து ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை. நல்ல ஆராதிங்க. அப்பா உங்களை தான், நீங்க தான் துதிக்கு பாத்திரர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரர். ஓ யூ ஆர் தி glorious Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயில் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீ. சொல்லுங்க பாப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடிந்த அளவு கைத்தட்டி, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் உம்மையே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்ந்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து
அவர் சமூகமதில் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உடன்படத்தோடு ஆனந்தமே, ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமனா. இந்த அணியிலே சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமனா. சொல்லுங்க, என் குடும்பத்திலே சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமனா. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை இயேசுவே. இரட்சகரே ஆராதனை இயேசுயா உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லே. ஓ இயேசுவே, உன்னதரே, பாடட்டும். குயவனே, குயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து, சத்தம் உயர்த்தி, விரும்பி வழியும் பாத்திரமாய் சொல்லுங்க பாப்போம். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வளைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வளைந்து கொள். ரெண்டு கர உயர்த்தி அல்லேலூயா, 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 முழுபலத்தோடு இயேசுவே. உன்னதரே
பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் எங்களை ஒருமுகமாய் கூட்டி சேர்த்த பெரிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இதுவரையும் நடத்தி வந்தவர், இனியும் கர்த்தர் நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் தொழில் எங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். நீரே நடத்துவீராக. இதுவரையும் நடத்தினவர் கர்த்தர் ஒருவரே, அவனை வழி நடத்தினார். அதே போல என் தேவனாகிய கர்த்தர் அவரே எங்களை வழி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தம் உயர்த்தி. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? எது செய்தாலும் நல்லா செய்யணும். சத்தம் உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் யாராவது அல்லேலூயா சொன்னால் நீங்கள் சொல்லணும். பக்கத்தில் பார்த்து, சிஸ்டர் பிரதர் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. அவங்க சத்தம் உங்கள் காதில் கேட்கணும். வேதத்தை படிக்கும் போதும் நம்ம பாடும்போதும் ஆராதிக்கும் போதும் எப்படி படிக்கணும்னா, நம்முடைய ஜெபிக்கும் போதும் வேத வசனத்தை படிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் பாடல் பாடும்போதும் இன்னும் சொல்லப்போனால் ஜெபிக்கும் போதும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம பேசுகிற சத்தம் நம்ம காதில் முதல்ல விழணும். நம்ம பாடுற பாடல், நம்ம போகிற சத்தம். இப்போ எதுக்கு எங்களுக்கு மானிட்டர் வச்சுருக்குறாங்க அப்படின்னா, அந்த மானிட்டர் எதுக்கு? இந்த இடத்துல எதுக்கு ஸ்பீக்கர் இல்லாத இடத்துல ஒன்று வச்சுருக்கலாம்ல. ஏன் இங்கே ஸ்பீக்கர் வைக்கிறாங்க? ஏன் இதுக்கு ரொம்ப கவனம் கொடுக்க சொல்கிறாங்க? இங்கே சவுண்டு வை, இங்கே சவுண்டு வை. ஏன் சொல்கிறாங்கன்னா, நான் பேசுகிறத நான் கேட்டால் தான் அடுத்த வார்த்தை என்னால் சரியாக பேச முடியும், தெளிவாக பேச முடியும். அதே போல தான் நீங்கள் பாடும்போதும் ஆராதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் வசனத்தை வாசிக்கும் போது கூட நம்முடைய காதுகள் நம்முடைய சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். அப்படி கேட்டு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்துடுவார். கட்டுக்கலந்து ஒரு விடுதலை உண்டாயிடும். நிறைய பேருக்கு ஏன் விடுதலை இல்லை, ஏன் பாட முடியல, ஏன் அந்த தேவ பிரசனத்தை உணர முடியலன்னா, நம்ம மௌனமாக இருக்கிறதுனால தான் அந்த பிரசனத்தை உணர முடியல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் சத்தமாக பாடி, உங்கள் சத்தம் உங்கள் காதில் கேட்குற மாதிரி பாடி பாருங்கள். அந்த அடுத்த நிமிஷம் அந்த தேவ பிரசனத்தை உங்களுக்குள்ளே உணரலாம். வசனம் வாசிக்கும் போது சப்தமாக வாசித்து பழகி பாருங்கள். நம்ம வாசிக்கிற வசனம் நம்முடைய காதுகளில் கேட்கணும். நம்ம பேசுகிற சப்தம் நம்ம காதில் கேட்கணும். அதுதான் நம்ம அடுத்து பேசுவதற்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள் மாறுவதற்கும் வழி. யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் காது அடிச்சுட்டு பேசுங்க, உங்களால் கண்டினியூவாக பேச முடியாது. நம்ம பேசுகிறது நம்ம காதில் விழணும். வாலிப பிள்ளைங்களாக இருப்பாங்க, யங் ஸ்டேஜில் இருப்பாங்க, ஆனால் அல்லேலூயா சொல்ல மனசு வராது. நீங்கள் சொல்லி பாருங்களேன். நீங்கள் சொல்லி மட்டும் பாருங்கள், வாசித்து மட்டும் பாருங்கள், ஜெபிச்சு மட்டும் பாருங்கள், ஆராய்ச்சி மட்டும் பாருங்கள். இதுவரை நடக்காத அற்புதங்களை எல்லாம் கர்த்தர் நமக்காய் திறந்து தருவார். ஏன் நம்ம வாழ்க்கையில் அந்த ஒரு விடுதலை இல்லைன்னா, ஏன் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படலைன்னா, அப்படியே நம்ம சாஞ்சு பைபிள் எடுத்துகிட்டு வருவோம், பைபிள் திறக்கிறது இல்லை, உட்காந்துருப்போம், இப்படியே யோசிப்போம். ஏன் அப்படின்னா, நம்ம எதையோ யோசிப்போம், அல்லேலூயா சொல்ல மனசு வராது. அதான் ஏன் அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி நினைக்கலாம் பணம் இருக்கும், சில விடங்க பணம் இருக்கும், வசதி இருக்கும், வயசாக இனிமேல் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை, பரலோகத்துக்கு போகணுன்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா, நீங்கள் பேசுகிறத உங்கள் காதுகளை கேட்குற அளவுக்கு ஆவியானவர் சந்தோஷப்படுற அளவுக்கு இப்போ அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்படி சொல்லணும். இந்த சத்தம் குறையக்கூடாது. இந்த சத்தம் குறையாமல் நீங்கள் சொல்கிறது உங்கள் காது கேட்கணும். இப்போ நான் பேசுகிறது உங்கள் காதில் கேட்கலன்னா நீங்கள் எப்படி கேட்பீங்க செய்தி? நான் பேசுகிறது உங்கள் காதிலே விழலை, நான் சும்மா மௌனமாக பேசுகிறேன், எப்படி காதில் விழும்? அப்போ நம்ம காதில் விழுந்தாதான் நமக்குள்ளே பதியும், ஆழமாக நிற்கும். அப்போ தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி இல்லையா சொல்லுங்கள். இன்றைக்கி நான் செய்திக்கு போதற்குன்பதாக ஒரு சின்ன கருத்துக்களை சொல்லி ஒரு சின்ன காரியத்தை ஷேர் பண்ணிவிட்டு நான் கடந்து போக நான் வாஞ்சிக்கிறேன். இந்த நாட்கள் லென்டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? லென்டேஸ், அதாவது தவக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தவக்காலம் அல்லது உபவாச காலம், பல காலம் சொல்லுவாங்க. இந்த காலம் தவக்காலம். இதை பொதுவாக பெந்தகோஸ்தே சபையில் இருக்கிற சிலர் என்ன செஞ்சிட்டோம்னா,
அதை அசட்டை பண்ணிட்டோம். இந்த லெண்டேஸ் ரொம்ப முக்கியம். இந்த லெண்டேஸ் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, எசேக்கியேல வாசிக்கிறோம், தம்மூசுக்காக அழுதாங்க, அதனால் இதெல்லாம் அவங்க தான் அப்படி இப்படி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன வசனத்தை விசுவாசிக்கிறேன் தெரியுமா? ரோமர் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் நல்ல கவனிங்க. யாருக்கென்று விசேஷித்துக் கொள்றான்னா, கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். லிசன், கவனிங்க, நல்ல கவனிங்க. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நல்ல கவனிங்க. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு நாட்களில் பரிசுத்தவான்கள் ஏன் இந்த லெண்டேஸ், இந்த தவக்காலம் அப்படின்லாம் ஏன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சிலுவையை தியானிப்பதற்கு ஒரு ஏற்ற ஒரு நாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஒரு நாள் பரிசுத்தவான்கள் வச்சிருக்கிற ஒரு காலம் சிலுவையை. ஏன்னா சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவம் என்பது இல்லை. சிலுவை என்பது இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. சிலுவை இல்லைன்னா ரட்சிப்பு என்பது இல்லை. சிலுவை இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. அப்போ நம்ம இப்போ கிறிஸ்மஸை கொண்டாடுறோம். தினைக்குமா கிறிஸ்மஸை கொண்டாடுறோம்? தினைக்குமா ஈஸ்டரை கொண்டாடுறோம்? தினைக்குமா குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம்? இல்லை. ஒரு காலங்கள் ஏன் வச்சிருக்காங்கன்னா, ஒரு நினைவு கூறுதலின் பொருட்டு, ஒரு நினைவு கூறுவதற்காக ஒரு காலத்தை வச்சு அந்த காலத்தில் இதை நினைவு கூறுவோம். இதில் என்ன செய்வோம் அப்படின்னா, நானும் வசனம் வாசிக்கிறோம். நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் அப்படின்னா இந்த காலத்தை கர்த்தருக்கென்று வச்சுக்கணும். ஓகே, இந்த 40 நாட்கள் எல்லாம் செய்கிறாங்க, நாமளும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த நாட்களில் அதிகமாய் ஜெபிக்கலாம். அல்லேலூயா வரல பார்த்தீங்களா? அதிகமாக வசனத்தை வாசிக்கலாம், அதிகமாக சிலுவையை குறித்து தியானிக்கலாம், அதிகமாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்மையே நம்ம நிதானித்து பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நினச்சிட்டாங்கன்னா, இதெல்லாம் அசட்டை பண்ணப்பட்டு போயிடுச்சு. இதெல்லாம் நம்ம அற்பமா அசட்டையா, இதெல்லாம் யார் செய்வா, இதெல்லாம் பாரம்பரியம், இதெல்லாம் பழைய ஆட்கள், இதெல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர், நான் எல்லாமே பவுல் சொன்னதாகவே சொல்கிறேன். நான் பழைய ஏற்பாட்டையும் காட்ட முடியும், பட் நான் புதிய ஏற்பாடை காட்டி கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே, அங்க பாருங்க, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பவுல் சொல்றாரு பாருங்களேன், உங்களுக்குள்ள எதை அறியணும்னு நான் விரும்புறேன்னா, சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி. இயேசு நல்லவர், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பவுல் சொல்றாரு சிலுவையை அறையப்பட்ட அவர். ஏன்னா இந்த சிலுவையில் அவர் அறையப்பட்டதுனால தான் இன்னைக்கு நமக்குள்ள ஒரு மீட்பு என்பது வந்துச்சு. சிலுவை என்கிற ஒரு வார்த்தை, சிலுவை என்கிற ஒரு அனுபவம் இயேசுவுடைய வாழ்க்கையில் வந்ததுனால தான் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்க நமக்கு சத்துருவை மேற்கொள்ளுகிற அதிகாரம் கிடைத்தது. சிலுவை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் யோசிக்கிறோம், சிலுவையை போடுறதுக்கு விரும்புவோம். நம்ம இந்த கல்யாண நாட்கள்லாம் பாருங்க, அந்த இதுக்கு பதிலாக எல்லாம் சிலுவை, அதுக்கு மட்டும்தான் சிலுவையா? அல்லது ஏதோ ஒரு 3 நாள், ஏதோ ஒரு 2 நாள், அதுக்கு மட்டும்தான் சிலுவையா? அல்லது திருப்பந்தி எடுக்கும்போது மட்டும்தான் சிலுவையா? அப்படி இல்லை. தேவனுடைய அந்த சிலுவையை அனுசரிக்க இன்னொரு வசனம் நீங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:4. ஏன்னா இது இன்னைக்கு சபை மறந்துட்டாங்க. வாசிங்க 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை.
அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்கள் 13 வாசிங்க. அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால். பாருங்க, ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால பிழைத்திருக்கிறார். நாமும் பலவீனர் தான், அவருக்குள்ள பலன் கொள்வதற்கு சிலுவையை தியானிக்கணும். இந்த நாள் நல்ல நாள், கர்த்தர் நமக்கு நல்லா அமைச்சு கொடுத்துருக்கிறார், பரிசுத்தவான்கள் வைத்திருக்கிறாங்க. ஸோ முடிந்த அளவு நானும் தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் ஒரு 40 நாட்கள் சிலுவை குறித்தே போடலான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட இதில் இருந்தால் தெரியும். இந்த சிலுவையில் இருக்கிற சம்பவங்கள், சிலுவை நடக்கிற காரியங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்தவன் சிலுவையை மறந்து போனால் கர்த்தர் அவனை நிச்சயமாக மறந்து போயிடுவார். ஏன்னா எல்லா ஆசீர்வாதமும், எல்லா மேன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும் எதில் வைக்கப்பட்டிருக்குன்னா சிலுவையில் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால் அந்த சிலுவையை இந்த நாட்களில் அதிகமாய் தியானிக்க, அந்த சிலுவையின் அனுபவத்தை வசனங்களாய் படிக்க, சிலுவை நாட்களில் வேத வசனத்தை அதிகமாக இன்னும் உபவாசித்து முடிந்தால் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க. நம்முடைய இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் செய்தியை போய் சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளைகளுக்கு போய் இதை சொல்லிக் கொடுக்கணும். வருங்கால சந்ததிகளுக்கு நிறைய விஷயத்தை மறைச்சு சொல்லாமல் போய் அந்த தேவ பக்தி என்பது சபைகளுக்குள்ளே இல்லாமல் போயிடுச்சு. தேவ பக்தி, தேவனுடைய அந்த பக்தி சபைகளுக்குள்ளே இருக்கணும். அந்த சபைகளுக்குள்ளே இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, இப்படி சில விஷயங்களை நம்ம தள்ளி, நம்ம புரியாமல், நம்ம அதை கவனம் செலுத்தாமல், அல்லது வேறு ஆங்கிளில் பார்க்காம நம்ம கவனத்தை இழந்ததுனால தான் இன்றைக்கி சபைகளுக்குள்ளே அந்த பக்தி வைராக்கியம், அந்த தேவ பக்தி என்பது சபைகளுக்குள்ளே இல்லை. ஒரு மற்ற இடங்களில் இருக்கிற ஒரு தேவ பக்தி, மற்ற இடங்களில் இருக்கிற ஒரு ஒழுக்கம், நல்லா கவனிங்களேன். தேவ பக்தி இருக்கிற ஒரு மனுஷன்ட்ட தான் ஒழுக்கம் இருக்கும். தேவ பக்தி இருக்கிற ஒரு மனுஷன்ட்ட தான் நீதியான வாழ்க்கை இருக்கும். தேவ பக்தி நிறைந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். யாருக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்னா, இந்த தேவ பக்திக்குள்ள இருக்கணும், தேவ பக்தியா வளரணும். பிள்ளைகளை சொல்லுவாங்க, தேவ பக்தியா இருப்பா, தேவனுக்கு பயந்துருப்பா, தேவனுக்கு நீதியா இருப்பா. அதெல்லாம் எப்படி வரும்னா, இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம குடும்பத்தோடு இசைந்து செய்யும் போது சொல்லணும், தப்பா இன்னைக்கு வச்சுருக்காங்க, இதெல்லாம் ஒரு நாள், இந்த நாள்லாம் இப்படி இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் நான் சொன்ன வசனத்தெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு காட்டணும். நாட்களை வைத்திருக்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷிக்கிறானா. அதனால் மீதி இருக்கிற இந்த நாட்களில், இந்த லென் டேஸில், இந்த தவ காலத்தில் நம்மளாம் ஃபேமிலியாக உட்காந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு? ஒரு ½ அன் அவர் காலைல எழும்பி நம்ம எல்லாம் இசைந்து இணைந்து வேதத்தை வாசிக்கலாமா அப்படி சொன்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த 40 நாளில் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம அந்த குட் ஃப்ரைடே வர வரைக்கும், அந்த ஈஸ்ட் வர வரைக்கும் நம்ம என்ன தெரியுமா செய்ய போகிறோம்? வீட்டில் குடும்பமாக உட்காந்து நைட்டு ஒரு அரை மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் நம்ம குடும்பமாக ஜெபிக்க போகிறோன்னு அர்த்தம். 40 நாட்கள் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் ஜெபித்தால், உங்கள் பிள்ளைகள் 41வது நாள் நீங்கள் ஜெபிக்காவிட்டால் அவங்க ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஏங்க, அதுக்காகவாது பண்ணுங்க, அதுக்காகவாது வேதத்தை வாசிங்க, அதுக்காகவாது இந்த ஒழுங்குக்குள்ள கடந்து வாங்க. நம்ம காரியங்கள் தேவ பக்தியுள்ள சந்ததியா இருக்கணும். அதனாலதான் சபைகளுக்குள்ள அந்த பயம் குறைஞ்சு போச்சு. ஆண்டவரே நியமிக்கிறாரு பண்டிகைகளை, ஆண்டவரே ஒழுங்குபடுத்துறாரு. நம்ம நினைக்கிறோம்னா உடனே எங்கெங்கயோ போவோம். தல்மூஸுக்காக அழுதார்கள், அதனால இது அந்த ஊர்லேருந்து வந்துச்சு, இது அந்த நாட்டில், எப்போ அதுக்கு வேண்டாம், அதை விட்டுடுங்க. ஆனால் 40 நாள் நமக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சிச்சுல, இந்த 40 நாள் நான் ஜெபித்தால் அது பழக்கம் வழக்கமாய் மாறும். வழக்கம் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவ்வளோதான், ரொம்ப எளிமை. முடிந்த அளவு இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள என் தேவன் கிருபை செய்வாராக.
கரங்களை உயர்த்தி அப்படியே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நாட்களை எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, எங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தருவாராக. எங்கள் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுத்து அவங்கள தேவ பக்தி உள்ள சந்ததியாக வளர்ப்பதற்கு என் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிர்வாகம் வச்சுருக்கீங்களா? ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கீங்களா? இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம், நீங்கள் அழகாக செய்யலாம். ஒரு சின்ன வேத பகுதியை எடுத்து பைபிளில் சிலுவையை பற்றிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை எழுதி போடலாம். ஒவ்வொரு நாளும் சிலுவையை குறித்த சில பொன்மொழிகள் எழுதி போடலாம். நல்லா கவனிங்க, இதை நம்ம நல்ல அந்த நாட்களில் சிலுவையை குறித்து தான் பேசினாங்க. ரட்சிப்பு பெருசாக இருந்துச்சு. எந்த செய்தி எடுத்தாலும் சிலுவையில் முடியும், அடுத்து வருகையில் முடியும், இப்படி தான் இருந்துச்சு. அந்த செய்தியெல்லாம் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தினது. அநேக சபைகளை, ஊழியர்களை, தேவ பயமுள்ளவர்களை எழுப்பினது. இன்னைக்கு சபைகளில் ஆழமாக கருத்தாக என்ன பேசினாலும் இந்த சிலுவையை ஒரு மனிதன் மறந்துட்டா வாழ்க்கை தோற்று போயிடும். இன்னைக்கு அப்படி இல்லாதபடி இந்த லெண்டேஸில் கர்த்தர் தியானிக்க கிருபை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. நான் தான் ஒவ்வொரு நாளும் தினமும் ஒரு 5 காரிய கருத்தை அப்படியே நான் போட்டுக்கிட்டே வரேன். போன வாரம் கூட ரிட்டர்ன் டு மீ, திரும்பி வாருங்கள் அப்படின்னு போட்டேன். எதெல்லாம் திரும்பி வரணும், சிலுவையை நோக்கி அழைப்பு, ஒரு 5 பகுதியை தினமும் தியானிக்கிறதுக்கு, தினமும் படிக்கிறதுக்கு நான் எழுதி போடுறேன். முடிந்தால் அதை பார்த்தாவது படித்தாவது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாவது ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியாய் வளர்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நல்ல ஆண்டவரே, வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசுங்கப்பா. இந்த காலை நேரத்திலும் உடைய மகிமை வெளிப்படட்டும். உடைய வார்த்தையே எங்களுக்கு ஆதாரம். உடைய வசனத்தை தியானிக்கும் போது எங்களுக்குள் பலன் கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில், ஏனோக் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற செய்தியினுடைய தலைப்பு என்கவுண்டர் வித் காட், அதாவது தேவனுடன் ஒரு சந்திப்பு. தேவனுடன் ஒரு சந்திப்பு. நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் நாம் அநேக கூட்டத்தின் மத்தியில், ஜனத்தின் மத்தியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மனிதன் இன்னொருவரை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறான். சந்திப்பு இல்லாமல், ஒருவரை மீட் பண்ணாமல் யாரும் தனிமையில் வாழ்ந்து விட முடியாது. இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் தனித்து எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, யாருடைய சந்திப்பும் தேவையில்லை, யாருடைய ஒத்துழைப்பும் எனக்கு தேவையில்லை. நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன், நான் தனியாகவே பேசிக்கிறேன், நான் தனியாகவே செஞ்சுக்கிறேன், நான் தனியாகவே இருந்துக்கிறேன்னு சொல்லி யாராலையும் இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் படைத்த போது ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க தான் கர்த்தர் படைச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஏற்ற துணையை. அப்படின்னா கர்த்தர் படைத்த போது ஒருவனாக படைத்தாலும், ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு மனிதன் தனிமையானவனாய் அல்ல, சேர்ந்து இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ள வேண்டும் என்பதில் தேவன் ரொம்ப விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க, ஒரு புள்ளியல் விவரம் இப்படி சொல்லுது. என்னன்னா, ஒரு மனிதன் சராசரியாக சாதாரணமாக ஒரு குடும்பத்தோடு வாழுகிற ஒரு மனிதனாக இருப்பாருன்னா, அந்த மனிதன் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 30 பேரை ஒரு நாளில் சந்திக்கிறாராம்.
அதாவது சராசரியான ஒரு மனிதன், அதாவது ஒரு நார்மல் பர்சன் ஒரு நாளைக்கு 30 பேரை, குறைந்தபட்சம் மனைவி, பிள்ளை, தகப்பன், தாய், உறவுகள், நட்புகள், வேலை செய்கிற இடங்கள், இப்படி எல்லாம் கணக்கு செய்தால் ஒரு குறைந்த அளவில் 30 பேரையாவது ஒரு நாளைக்கு ஒருவர் சந்திக்கிறாராம். அதே ஒரு சமூக ஊழத்தில் இருந்தால், சமூக ஒரு காரியத்துக்குள்ள, ஒரு சோஷியல் மீடியாக்குள்ள ஒருவர் இன்வால்மெண்ட் உள்ளவராக இருந்தார்னா 500 பேருக்கு மேலே ஒரு நாளில் ஒருவர் சந்திக்கிறாராம். குறைஞ்சபட்சமாக நான் சொல்கிறது 500 பேருக்கு மேலே முகம் அறியுதோ முகம் அறியலையோ, முகம் தெரியுதோ முகம் தெரியலையோ, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டால் அவங்க நம்மளை பார்க்குறாங்க, இவர் தான் அப்படின்னு தெரியுது. இப்படி கணக்கு வைத்து பார்க்கும்போது குறைந்தபட்சமாக ஒரு 500 பேரை ஒரு நாளில் நாம் சந்திக்க முடியுதாம். அதே ஒரு பிரபலமாய் இருப்போமானால், சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பிரபலமானவர்களாய் அல்லது ஒரு தெரிந்த முகமாய் இருப்போம்னா பல லட்சங்களை அந்த மனிதன் மூலமாய் சந்திக்கப்படுதான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா ஒரு சாதாரணமாக எந்த சமூக ஊடகங்களும் பயன்படுத்தாத ஒரு சாதாரணமான நபர் ஒரு நாளைக்கு 30 பேரை சந்திக்க முடியுது. அதே சமயத்தில் ஊடகத்தில் இருப்பவரால் 500 பேருக்கு மேலே சந்திக்க முடியுது. அதே சமயத்தில் ஒரு பிரபலமாய் ஒரு நல்ல பரிமுகமானவராய் இருப்பாரானால் பல லட்சங்களை அவர் சந்திக்கிற ஒரு முகமாய் அவர் மாறுகிறார். யோசித்து பாருங்க, இவ்வளவு பேரை நம்ம சந்தித்தாலும் இவர்களுடைய சந்திப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எந்த விதத்தில் பலனை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா எந்த பலனும் கொடுக்காது. எந்த ஆதாயமும் இல்லாமல் யாரும் ஒருவரை ஒருவர் சந்திப்பது இல்லை. நம்ம மனைவியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், ஊழியராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். எந்த நட்பு வட்டாரமாக, எந்த வேலை ஸ்தலமாக யாராக இருந்தாலும் நாம் சந்திக்கிற நபர் யார் அப்படின்னா, என்னிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து, என்னிடத்தில் ஏதோ ஒன்று ஆதாயத்தை அல்லது அவரிடத்தில் எனக்கு வேண்டிய ஒரு ஆதாயம் இருக்கிறதுனால தான் ஒரு சந்திப்பு, ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்வதோ ஏதோ ஒன்று அதில் இருப்பதனால தான் சந்திப்பு நடக்கிறது. நான் சொல்கிறேன், இத்தனை சந்திப்புகளையும் நம்ம விரும்புகிறோம், இத்தனை சந்திப்புகளையும் நம்ம எதிர்பார்க்குறோம், பல முகங்களை பார்க்க விரும்புகிறோம், பல புதிய முகங்களை பார்க்க விரும்புகிறோம், பல தொடர்புகள் இருக்க விரும்புகிறோம். ஆனால் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் என்னென்னா, தேவனை சந்திக்கிற ஒரு சந்திப்பு நம்மக்கிட்ட இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா என்னோடு கூட தேவனோடு ஒரு சந்திப்பு இருக்க வேண்டும். எந்த மனிதன் தேவனோடு ஒரு சந்திப்பு இருக்குதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத அளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஒரு பிரதிக்கனையோட ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் போங்க. நான் எத்தனை பேரை சந்தித்தாலும், என் உறவுகளாக இருக்கலாம், பிரபலியங்களாக இருக்கலாம், அல்லது எத்தனை ஆயிரங்கள் லட்சங்களாக இருக்கலாம், ஒரு நாளைக்கு நான் எத்தனை பேரை சந்தித்தாலும் பரவாயில்ல. ஆனால் என் சந்திப்பு யாரை நோக்கி இருக்க வேண்டும் என்றால், முதல் சந்திப்பு என் தேவனுடன் இருக்க வேண்டும். யாரெல்லாம் தேவனோடு ஒரு சந்திப்பு, என்கவுண்டர், தேவனோடு ஒரு இணைத்து கொள்ளுகிற அனுபவம் இருக்குதோ அவர்கள் வாழ்க்கை நீங்கள் கவனித்து பாருங்கள், நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் கடந்து வருகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பல மணி நேரம் ஒருத்தரோடு பேசுவோம், பல வாரங்கள் ஒருவரோடு பேசுவோம், பல மாதங்கள் நம்ம பழகுவோம், எல்லாம் தெரியும். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ காலம் ஆயிடுச்சு, ஆண்டவர் ஆராதிக்க பழகியிருக்கிறோம், ஜெபிக்க பழகியிருக்கிறோம், வேதத்தை வாசிக்க பழகியிருக்கிறோம், எல்லாம் பழகியிருக்கிறோம். இங்கே இருக்கிற நீங்கள் சொல்ல முடியுமா, நான் கர்த்தரோட தினமும் நான் சந்திப்பு இருக்குன்னு? கர்த்தரோட தினமும் எனக்கு ஒரு சந்திப்பு இருக்குது. தேவனோடு ஒன்றும் இல்லை, மொபைலோடு இருக்கிற சந்திப்பு அநேகருக்கு உண்டு, டிவியோடு இருக்கிற சந்திப்பு அநேகருக்கு உண்டு, வேலை இருக்கிற நண்பர்களோடு இருக்கிற சந்திப்பு அதிகம் உண்டு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா என்னோட சந்திக்க சொல்லு. இந்த ஆண்டு நான் அவங்கள உயர்த்தணும்னா, முத்திர மோதிரமாக வைக்கணும்னா, அடையாளமாக வைக்கணும்னா, ஆளுகை செய்கிறவளாக வைக்கணும்னா, அவங்கள வல்லமைப்படுத்தணும்னா என்னோடு கூட ஒரு சந்திப்பை ஏற்படுத்த கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அவரோடு கூட ஒரு சந்திப்பு நமக்கு வருமானா நிச்சயமாக கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஏன்னா
நம்மளோடு இருக்க அவர் விரும்புகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். தேவன் பாருங்க, அவங்க தேடி போகல, கர்த்தர் அவர்களை தேடி வராரு. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறார். நல்லா கவனிங்க, எல்லாரோடும் கர்த்தர் ஒரு சந்திப்பை இன்னைக்கு ஏற்படுத்த விரும்புகிறாருன்னு நான் சொல்கிறேன். எந்த இடம் முக்கியம் இல்லை, எந்த பகுதி முக்கியம் இல்லை. பிரதர் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, சிஸ்டர் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதுவரையும் ஒரு சந்திப்பு இல்லைனா கூட பரவாயில்ல, இந்த ஆராதனையில், இந்த நேரத்தில், இந்த தோட்டத்துக்குள்ள கர்த்தர் உங்களை சந்திக்க அவர் விரும்புகிறார். உங்களை சந்திக்க அவர் விரும்புகிறாரு. அவர் சந்தித்தா என்ன நடக்கும்ன்றதை நான் பின்னாடி சொல்லித்தரேன். கர்த்தர் சந்திக்க விரும்புகிறாரு. தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவனை தேடி போகல, கர்த்தர் அவர்களை தேடி வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். லேவிய ராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. லேவிய ராகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். ஆண்டவர் எப்படி சொல்றார் பாருங்க, நான் உங்கள் நடுவில் உலாவி, நான் உங்க மத்தியில வாசம் பண்ண, உங்களுக்குள்ள உலாவ, உங்களுக்குள்ள தங்கி இருக்க. அப்படின்னா கர்த்தர் நம்மோடு ஒரு சந்திப்பை, கர்த்தர் நம்மோடு ஒரு உறவை, கர்த்தர் நம்மோடு ஒரு மீட்டிங்கை, கர்த்தர் நம்மோடு ஒரு இணைப்பை அவர் விரும்புகிறாரு. நான் சொல்றேன், எனக்கு அப்படிப்பட்ட சந்திப்பு வேணுன்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் மீண்டும் சொல்றேன், இந்த நேரத்தில் இடம் ஆண்டவருக்கு முக்கியம் அல்ல, நேரம் ஆண்டவருக்கு முக்கியம் அல்ல. வாஞ்சையும் விருப்பமும் இருந்தால் இந்த ஆராதனை முடிந்து போறதுக்குள்ள நீங்க சொல்லுங்க, கர்த்தரோடு ஒரு சந்திப்பு எனக்கு நடந்தே தீர வேண்டும். ஏன் கர்த்தரோட ஒரு சந்திப்பு ஒரு மனுஷனுக்கு நடந்துச்சுன்னா அவன்கிட்ட மாறக்கூடிய 5 காரியத்தை நான் சொல்றேன். 5 காரியம். ஆதியாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 16லிருந்து 19 வசனத்துக்குள்ள யாக்கோபுக்கு தேவனோடு ஒரு சந்திப்பு நடக்குது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. யாக்கோபோடு தேவனுக்கு ஒரு சந்திப்பு நடக்குது. யாக்கோபு தேவனை தேடி போல, யாக்கோபையே கர்த்தர் தேடி வந்து நிற்கிறார். தேவன் தேடி வந்து யாக்கோபுக்கு ஒரு தரிசனம், யாக்கோபுக்கு ஒரு விஷனை கொடுத்து, யாக்கோபுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து, யாக்கோபுக்கு ஒரு வசனத்தை சொல்லி, நீ தனிமையில் இல்லை, நீ தனியா போல, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாக்கோபு கிட்ட ஒரு மீட்டிங் பாயிண்ட், ஒரு சந்திப்பு, ஒரு என்கவுண்டரை கர்த்தர் தராரு. அதுல நடந்த 5 காரியத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா கவனிங்களேன். இந்த 5 காரியமும் உங்களுக்குள்ள இன்னைக்கு வேணும்னா ஒரு சந்திப்பு நிச்சயம் நடந்தே தீரணும். ஒன்று என்ன தெரியுமா? சேஞ்ச் ஹிஸ் லைஃப். நம்பர் 1, முதல்ல கர்த்தர் ஒரு மனிதனை சந்தித்தால் என்ன நடக்கும், அதுக்கு விட்டு கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? வாழ்க்கை மாறும். சேஞ்ச் ஹிஸ் லைஃப், அதாவது முதல்ல அவனுடைய வாழ்க்கை மாறும். பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு நீங்க இப்ப இந்த சமயத்தில் கர்த்தர் உங்களை தொடுவதற்கு, கர்த்தரோடு ஒரு சந்திப்பு உண்டாவதற்கு இங்க இருக்க எல்லாத்தையும் சொல்றேன், விட்டு கொடுத்தால் இந்த இடத்திலேயே நம்முடைய வாழ்க்கை தரம் மாறுவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். 2வது, சேஞ்ச் ஹிஸ் வே. சேஞ்ச் ஹிஸ் வே, அதாவது 2வது என்ன தெரியுமா? அவனுடைய வழிகளை கர்த்தர் மாற்றுகிறார். இதுவரைக்கும் அவன் போன வழி வேற, இதுவரைக்கும் அவன் யோசித்திருந்த வழி வேற, இதுவரைக்கும் அவன் யோசித்திருந்த காரியங்கள் வேற. ஏன் தெரியுமா? நான் உனக்கு கண்ணை வைத்து உண்மையில நான் ஆலோசனை கொடுப்பேன், உனக்கு நான் வழிகாட்டுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க உங்களுக்குள்ள, நமக்குள்ள ஒரு என்கவுண்டர் தேவனோடு நடந்தால் இதுவரை திறக்கப்படாத வழிகளை, இதுவரை அடைக்கப்பட்ட வழிகள், இதுவரை வராத வழிகளை, இதுவரை நடக்காத பாதைகளில் கர்த்தர் நம்மளை கொண்டு போக விரும்புகிறார். இத்தனை பேர் கை உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு பாதை திறக்கப்படுவதாக. 3வது என்ன தெரியுமா? சேஞ்ச் ஹிஸ் பிளேஸ். 3வது, அவனுடைய இடத்தில் மாற்றம் வரும். 1, வாழ்க்கையில் மாற்றம் வரும். 2, அவருடைய எடுக்கிற அந்த வழியில் மாற்றம் வரும். 3, இடத்தில் மாற்றம் வரும். சேஞ்ச் ஹிஸ் பிளேஸ். அவருடைய இடம், அது வரைக்கும் அந்த இடம் லூஸ்,
ஆனால் என்றைக்கு கர்த்தர் அவனை சந்தித்தாரோ, அவன் தேவனோடு ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டானோ, அதற்கப்புறம் அந்த இடம் லூஸ் அல்ல, பெத்தேல் என மாறினது. உங்கள் ஸ்தானம் மாறணுமா? பிளேஸ்ன்றது ஸ்தானம். பிரதர், ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கல, படிப்பில் ஒன்றும் நடக்கலை, குடும்பத்தில் ஒன்றும் நடக்கலை, வீடு கட்ட முடியலை, எந்த ஆசீர்வாதமும் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் தெரியுமா மாற்றம் இல்லை? இன்னும் கர்த்தரோடு ஒரு சந்திப்பு நமக்கு கிடைக்கல. கர்த்தரோடு நீங்கள் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டால் இந்த காலை நேரத்தை தீர்க்கதரிசனமாக சொல்ல முடியும், இந்த வருஷம் முடிகிறக்குள்ளாட்டி நம்முடைய ஸ்தானங்கள் நிச்சயமாய் மாறும். நம்முடைய இடங்களை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்துருக்கனால மாத்திரம் அல்ல, அவருக்கு எதிர்பார்க்கிற மாற்றம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானா அவர் வருகையில் நாமும் அழைத்து கொண்டு போகப்படுவோம். அதான் முக்கியம். அவர் விரும்புகிற பரிசுத்தம். அப்படின்னா சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்துட்டு பரிசுத்தமே இல்லாமல் இருந்துட்டா பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்துட்டு 2 விதமா வாழ்ந்துட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறேன், வாரம் வந்துடுறேன் பிரதர், வாரம் காணிக்க போடுறேன் பிரதர், வாரம் வந்து ஆராதிக்கிறேன் பிரதர், எல்லாம் செய்கிறேன், ஆனால் பரலோகத்தில் என் அப்பா விட்டுட்டு பாருனா ஏதோ ஒரு இடத்துல பரிசுத்தத்தில் குறைவாக இருந்திருப்போம், நீதி கேடு செய்திருப்போம். கர்த்தர் நியாயாதிபதி, மறந்துடாதீங்க. அவர் நீதி உள்ள ராஜா, மறந்துடாதீங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், தெளிவுபடுத்துகிறேன், சத்தியம் இதுதான், வசனம் இதுதான். ஒரு உற்சாகப்படுத்தி பேசுறதுக்கு நான் பேசலை, உற்சாகப்படுத்துறதுக்கு 1000 வார்த்தை பேசலாம், ஆனால் கண்டு போகிறதுக்கு பரலோகம். என் எஜமானன் வரும் வேலை இன்னும் துரிதமாயிருச்சு, அவர் சீக்கிரமாக வர போகிறாரு. இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் ஆமாம் இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, அப்படிதான் இருக்கும், ஆமாம் இத்தனை வருஷமாக அப்படிதான் இருக்கும். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, நினையாத நாளிகையில் நினையாத தருணத்தில் திருடன் வருகிற விதமாய் இமை பொழுதில் மின்னல் வேகத்தில் என் ஆண்டுடைய வருகை இருக்கும். அப்படி வருகை வரும்போது அந்த நேரத்தில் யார் தெரியுமா போக முடியும்? விழித்திருக்கிறவர்கள், பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள், நீதியாய் இருக்கிறவர்கள், உண்மையோடு இருக்கிறவர்கள், கர்த்தருக்காய் அவர்கள் உண்மையாய் இருக்கிறவங்களை மட்டும்தான் என் அப்பா கூட்டிட்டு போவார். அப்ப நம்ம மனசுல என்ன அப்படின்னா, சர்ச்சுக்கு வந்துட்டா போதும். இல்லை, சர்ச்சுக்கு வந்தாலும் வேதத்தின்படி வாழணும். சர்ச்சுக்கு வந்தாலும் பரிசுத்தத்தில் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹீ இஸ் அ ஹோலி இல்லை, அவர் பரிசுத்தர் இல்லை. அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால என்ன அவர் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா அவர் விரும்புகிற பரிசுத்தம் என் வாழ்க்கையில் இருக்கணும்ல, அவர் விரும்புகிற வாழ்க்கை எனக்குள்ளே இருக்கணும்ல. அவர் இன்னும் வரப்போகிறாரு, மீண்டும் எச்சரிக்கிறேன், இன்னும் வரப்போகிறாரு. நல்லா கவனிங்க. நான் எங்கள் தம்பிகளுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். இது சாதாரணமான ஃப்ளஷ்ஷு, நல்லா கவனிச்சுக்குங்களேன். இதில் அமுக்கும் போதே வலிக்குதே, இதை விட சென்சிட்டிவாக இருக்கிறது தான் ஆத்துமா. இது இந்த வழி, இதை பார்க்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோம், இந்த ஃப்ளஷ்ஷு மண்ணோட மண்ணாக போயிடும். ஆனால் நியாய தீர்ப்பில் ஆத்துமா வந்து நிற்கும். அந்த ஆத்துமா வந்து நிற்கும்போது அது நரகத்துக்குள்ளே கொண்டு போகப்படும். ஒருவேளை அப்படி கொண்டு போனால் வேதம் சொல்லுகிறது, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அக்கினி தான், நரகம்தான். அந்த வேதனையை ஏதோ நல்லா கவனிங்க, ஒரு சின்ன வெட்டிடுச்சுன்னா காஞ்சிரும். ஆனால் ஆத்துமா அப்படி இல்லை, அது நித்தம் அந்த நரகத்தில் இருக்கும்போது படுற வேதனை, அந்த நரகத்தில் இருக்கும்போது கஷ்டம். அந்த நரகத்தை சின்ன சரீரத்துக்கு சின்ன ஒரு புள்ளி வந்தாலே கஷ்டப்படுறோம், சின்ன கொப்பளை வந்தால் கஷ்டப்படுறோம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் அந்த நரகத்துக்குள்ளே போவதற்கு ஒரு நாள் நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போவாராக. சாதாரணமாக நினைக்காதீங்க. மீண்டும் சொல்கிறேன், ஒரு ஷர்ட்டை போட்டு நம்ம சரீரத்தை மறைக்கிறது போல ஒரு ஃப்ளஷ்ஷை வச்சு ஆத்துமாவை மறைச்சிருக்கிறாரு. இந்த சரீரத்துக்கு வலி அல்ல, ஆத்துமாவுக்கு தான் வலி. இந்த சரீரத்துக்கு உணர்ச்சி அல்ல, ஆத்துமாவுக்கு தான் உணர்ச்சி. அப்போ அந்த ஆத்துமாவை மறைச்சு வச்சிருக்கோம். ஆத்துமாவின் வடிவம் நமக்கு தெரியாது. ஆத்துமாவின் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலனடையணும். எகைன் மீண்டும் தெளிவுபடுத்தி சொல்கிறேன், கர்த்தருடைய வருகை சமீபம். எதற்கு ஆயத்தப்படணும் தெரியுமா? பரிசுத்தத்துக்கு இருக்கணும், எல்லாத்துக்கும் இருக்கணும். அவர் வருகை வரும்போது ஒரு சின்ன குழந்தை கூட இருக்கக்கூடாது. அவர் வருகையில் எல்லாரும் அவரோடு இருக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தரணும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ ரொம்ப முக்கியம். அப்போ சேஞ்சிங் ஹிஸ் லைஃப், சேஞ்சிங் ஹிஸ் வே, சேஞ்சிங் ஹிஸ் பிளேஸ், சேஞ்சிங் ஹிஸ் பொசிஷன், சேஞ்சிங் ஹிஸ் விஷன். 5 காரியம். 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். தேவனோடு ஒரு சந்திப்பு
தேவனோடு ஒரு மீட்டிங் பாயிண்ட் எனக்கு வேணும். மீண்டும் மீண்டும் சொல்றேன், கர்த்தரோடு எனக்கு ஒரு சந்திப்பு இருக்கணும். கர்த்தரோடு எனக்கு ஒரு சந்திப்பு இருக்கணும். அது இருந்தாதான் நான் மாறினதுக்கு அர்த்தமே. அந்த சந்திப்பு இல்லாதனால தான் இன்னும் டியூயல் ஆக்டிவிட்டிஸ், இருமனமா நம்ம செயல்படுறோம். அந்த சந்திப்பு வந்துச்சுன்னா நம்ம மாம்சத்தில் நிற்க மாட்டோம். கர்த்தரோடு ஒரு மனுஷனுக்கு சந்திப்பு வந்துருச்சுன்னா அதுவரை யாக்கோபு, ஆனால் அதற்கப்புறம் இஸ்ரேல், அதுவரை ஆபிரகாம், ஆனால் கர்த்தரோட சந்திப்பு வந்ததுக்கப்புறம் ஆபிரகாம், அதுவரை மோசே, அதுக்கப்புறம் சந்திக்கப்பட்ட போது அவன் மோசே அல்ல, அவன் ஜாதிகளுக்கு தகப்பன். தேவனோடு ஒரு சந்திப்பு ஒரு மனிதனுக்கு வந்துச்சுன்னா அவங்க சாதாரணமானவங்களா இருக்கவே முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? அவனை அசைச்சிரும், அவனை தூக்கி நிறுத்திடும். அந்த பர்சனை கர்த்தர் டேக் ஓவர் பண்ணிடுவாரு. அதற்கப்புறம் அவன் கர்த்தருக்காக உழைக்காம இருக்கவே முடியாது. அவ்வளவு மகிமை. கர்த்தரோட சந்திக்கிற சந்திப்பு என்பது ஒரு உன்னத அனுபவம், உன்னத அனுபவம். கர்த்தரோடு இருக்கிற மீட்டிங் பாயிண்ட். சபைக்கு வந்து ஆராதிக்கிறதுனால சொல்லல, எனக்கும் கர்த்தருக்கும் ஒரு சந்திப்பு நடந்தே தீர வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 3 காரியத்தை சொல்றேன். முதல்ல, ஒரு மனிதனை கர்த்தர் சந்தித்தால் என்ன நடக்கும் அப்படின்றத இன்னைக்கு 3 கருத்துக்களை சொல்லி முடிக்க கிருபை தருவாராக. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களே ஆனால், ஏசாயா 6வது அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு மனிதன் கர்த்தரை சந்திப்பாரானால், அல்லது தேவன் ஒரு மனிதன் சந்திப்பதற்கு அவர் இறங்கி வந்தார்னா என்ன நடக்கும் தெரியுமா? முதல்ல சுத்திகரிப்பு ஒரு மனுஷ வாழ்க்கையில் வரும். முதல்ல கடந்து வருது சுத்திகரிப்பு தான். ஏன் அப்படின்னா, சுத்திகரிப்பு இல்லாத ஒரு மனுஷ வாழ்க்கையில் கர்த்தர் எந்த கிரியையும் செய்ய முடியாது. தேவன் ஒரு மனிதனை சந்தித்தால் அல்லது நாம் தேவனை சந்தித்தால் அங்கே நடக்கிற முதல் காரியம், நம்ம வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆதாமும் ஏவாளும் அங்கே தான் இருந்தாங்க. பாவம் செய்யாத வர அவங்களோடு கர்த்தர் பேசினார். அவங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் ஆண்டவர் வருவார், இந்த நேரத்தில் அவரை போய் நாங்கள் மீட் பண்ண போகிறோம், இந்த நேரத்தில் அவரோட சந்திப்பு இருக்குது, இந்த நேரத்தில் அவரோட போய் நான் மீட் பண்ணி பேச போகிறேன், ஆண்டவரோட போய் நேர்காணல் செய்ய போகிறேன். ஒரு காரியம் இருந்துச்சு. எப்போ? பாவம் வராத வர, அக்கிரமம் சிந்த வராத வர, கீழ்ப்படியாமை வராத வர, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாத வர தேவனோடு இருக்கிற உறவு சரியாக தான் இருந்துச்சு, சந்திப்பு சரியாக தான் இருந்துச்சு. அதனால தான் அவங்க நிர்வாணிகளாக இருந்து வெட்கப்படலை. இன்னும் சொல்லப்போனால் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. பாவம் இல்லை, மரணம் இல்லை, வேதனை இல்லை, கஷ்டங்கள் இல்லை, வேர்வை இல்லை, முட்கள் இல்லை, எதுவுமே இல்லை. எந்த வேதனையும் எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் என்னைக்கு பாவம் வந்ததோ, என்னைக்கு கீழ்ப்படியாமை வந்ததோ, என்னைக்கு தேவ சமூகத்தை அவங்க விட்டாங்களோ, அன்னைக்கு பாருங்க அவங்க வாழ்க்கையில் கர்த்தரை சந்திக்க முடியல. ஆண்டு வருவார், ஆதாமே நீ எங்கே இருக்கிற, எங்கே இருக்கிறன்னா அது அர்த்தம் அப்படி இல்லை, வேற யாரையும் இல்லை, நீ உன்னை வச்ச இடத்துலேருந்து எங்கே இருக்கிற. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. நீ எங்கப்பா இருக்கிற, நீ எங்கே இருக்கிற ஆதாம, நீ எங்கப்பா இருக்கிற, நான் உன்னை வச்ச எப்படி வச்சேன், நான் வந்தோனையே நீ பார்ப்பியே, நான் வந்தோனே உன்னை சந்திப்பேனே, நான் வந்தோனையே என் சத்தத்தை கேட்பியே, நான் வந்து நின்னாலே என் பிரசனை வந்துட்டாலே உனக்குள்ள சந்தோஷம் வருமே, என் பிரசனத்துக்காக நீ காத்திருந்தியே, அந்த தோட்டத்துடைய குளிர்ச்சி வேலை வந்த உடனே நான் என்ட்ரியான உனக்கு தெரியுமே. ஆதாமே இப்போ நான் வந்துட்டேன், தோட்டம் முழுசு சுத்திட்டேன், தோட்டம் முழுசு அலைஞ்சிட்டேன், வேற யாரையும் நீ எங்க இருக்க? அப்போ ஆதாம் சொல்றான், நான் ஒளிந்திருக்கிற ஆண்டவரே. ஏன் ஒளிஞ்சிருக்கிற? பாவம் செஞ்சேன். நல்லா கவனிங்க, மீண்டும் மீண்டும் சொல்ல முடியும், ஒரு மனிதனை பாவம் செய்ததால்தான் கர்த்தரை சந்திக்க முடியாது. ஆனால் இந்த பாவம் இருக்கிறவரை தேவன் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கவோ, தம்முடைய வல்லமையை தரவோ, அபிஷேகத்தால் நிரப்பவோ, அதனால தான் சபைக்குள்ளே உட்காந்து அப்படியே உட்கார்ந்துருப்போம். சிலரெல்லாம் பாருங்க, என்ன சொன்னாலும் சரி அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, என்ன பேசினாலும் அப்படியே தான் இருப்பாங்க.
அவங்களுக்குள்ள எந்த வார்த்தையும் வசனம் ஏன் தெரியுமா? இந்த பாவம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த ஆண்டோடைய பிரசனத்தை அவரை டச் பண்ணாமல், அவரை மீட் பண்ணாமல் தடுத்துரும். ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு ஒரு சுத்திகரிப்பை தரப்போகிறார். கரங்களை உயர்த்தி, ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் இடையே ஒரு தண்ணீர் தொட்டி வைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதற்கு அதிலே தண்ணீர் வார்த்தான். ஏன் தெரியுமா? அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும், அதாவது சொல்லப்போனால் அந்த தேவனுடைய கூடாரத்துக்கும் இடையில் வச்சாங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் தன்னை சுத்திகரித்து கொள்ளாமல் தேவ சமூகத்துக்கு போக முடியாது. கர்த்தரை சந்திக்கணும், ஆசாரியனாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸு போட்டிருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் நான் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே நான் போகணும்னா, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே ஒரு மனிதன் போகணும்னா ஒரு சுத்திகரிப்பு அவசியம். பலியிட்டாங்க, இத்தனைக்கும் ஊழியம் தான் செய்தாங்க. ஊழியம் செய்தாலும் நம்ம நினைக்கிறோம் அவள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போதே தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில தவறுகள் நடக்க வாய்ப்பு, மனுஷன் தானே, எல்லாரும் மனிதர்கள் தானே, எல்லாரும் மனுஷங்க தான். சரியா? நல்லா கவனிங்க. என்னுடைய அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா தேவன் மட்டும்தான். பூமியில் வேற யாரையும் பிதானோ, பூமியில் வேற யாரையும் ரபின்னு கூட கூப்பிடக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. மத்தேயு 23:13 ஏசப்பா சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு, பூமியில் உங்களுக்கு பிதானா அது நான் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை தள்ளி நம்ம ஃபிசிக்கலாக ஒரு வயது மிதியில் தகப்பன் அப்படின்னு கூப்பிட்றத தவிர்த்து வேற யாரும் நம்ம கூப்பிடக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? வசனம் இருக்குது, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தவறு செய்வதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பு இருக்கும்போது தவறோட, அந்த இரத்தத்தோட, அந்த கரையோட ஒரு நாளும் என் தேவனுடைய சமூகத்துக்கு நான் போக முடியாது. நான் கர்த்தரை சந்திக்கணும்னா எனக்கு ஒரு சுத்திகரிப்பு அவசியம். அது ஆசாரியனா இருந்தாலும் அங்கே சொல்கிறாரு, எப்பா பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவில் தொட்டி வை. ஏன் தெரியுமா? அவன் பலி செலுத்தினாலும், ஒருவேளை என்ன செய்தாலும், எனக்கு பெரிய காணிக்க கொடுத்தாலும், என்ன ஆராதிச்சாலும், என்ன தொழுது கொண்டாலும், என்ன நடந்தாலும் என் சமூகத்துக்குள்ளே என்னை மீட் பண்ணணும்னா சும்மா வரக்கூடாது. தண்ணீர் தொட்டியில் கழுவி ஒரு சுத்திகரிப்பை எடுத்ததுக்கு அப்புறம்தான் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே ஒரு மனிதன் உள்ளே என்ட்ரி ஆக முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை கர்த்தர் சந்திக்கணும்னா முதல்ல நமக்கு ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் தர விரும்புகிறார். ஆண்டவரே என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. நல்லா கவனிங்க, சுத்திகரிப்பு இல்லாமல் முடியாது. ஏங்க எஸ்தர் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன் வாசி பார்த்தீங்கன்னா, அதில் வாசிங்க. எஸ்தர் 2:12 நினைக்கிறேன், வாசிங்க. எஸ்தர் 2. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு ஒரு ராஜாவை மீட் பண்றதுக்கு, ராஜாத்தி, ஒரு அரண்மனை இருக்கிற ராஜாத்தி ஒரு ராஜாவை மீட் பண்ணணும்னா 6 மாதம் வெள்ளை போலத்திலையும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்திலையும் ஒரு சுத்திகரிப்பு இருக்குது. ஒரு வருஷம் 12 மாதங்கள் சுத்திகரித்து கொண்ட பின்பு தான் ஒரு ராஜஸ்திரியே ராஜாவை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா, உலகத்தில் இருக்கிற ராஜாவை பார்க்கறதுக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜஸ்திரிக்கே இவ்வளவு கண்டிஷன்னா, நம்முடைய சர்வ வல்லமை உள்ள ராஜாவை பார்ப்பதற்கு எவ்வளவு சுத்திகரிப்பு நமக்கு அவசியம். அந்த பிரசன்னம், அந்த மகிமை, அந்த க்ளோரி, அந்த தேவ பிரசன்னம், அதுக்குள்ள அவரோடு ஒரு சந்திப்பு. நான் அவரை சந்திச்சிட்டா என் லைஃப் மாறிடும், நான் அவரை சந்திச்சிட்டா என்னுடைய வே மாறிடும், நான் அவரை சந்திச்சிட்டா என் பொசிஷன் மாறிடும், நான் அவரை சந்திச்சிட்டா என்னுடைய பிளேஸ் மாறிடும், நான் அவரை சந்திச்சிட்டா என்னுடைய வாழ்க்கையே மாறிடும். அந்த சந்திப்பு நடக்கணும்னா ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
ஆண்டவர் முதல்ல ஒரு மனுஷனை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஏன்னா அந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து என்னை கழுவுங்க, என்னை பாவத்தை என் காரியங்களை மன்னிங்க சொல்லிட்டு ஒரு மனிதன், நீங்கள் நின்று பாருங்கள், நான் சொல்கிறேன், இந்த ஆராதனை முடிஞ்சு போகிறதுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஒரு என்கவுண்டர் நமக்கு நடந்தே தீரணும். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ரெண்டாவது நேரம் வேகமாக போகிறதுனால நான் ரெண்டாவது சொல்கிறேன், சரியா? ரெண்டாவது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சந்திப்பு ஏற்படுது. 1, 2, 3 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சந்திப்பு நடக்குது அப்படின்னா, தேவ பர்வதமாகிய ஓரேபு மட்டும் மோசே அந்த ஆடை கொண்டு வரும்போது அந்த ஓரே பர்வதத்தில் ஒரு எரிகிற முச்செடியை பார்க்குறார். நல்லா கவனிங்களேன். அங்கே கிட்ட போகும்போது ஆண்டவர் சொல்வார், மோசே உன் பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. மோசேக்கு ஒரு சந்திப்பு அங்கே வருது. அந்த சந்திப்பு எதிருமா? ரெண்டாவது, உங்கள் மேல் இருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று, சுத்திகரிப்பு கர்த்தர் தருவார். ரெண்டாவது, நம்ம மேலே கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பு திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். எதுக்காக நீங்கள் வந்தீங்களோ, எதற்காக கர்த்தர் உங்களை பிடிச்சாரோ, எதற்காக கர்த்தர் உங்களை அழைச்சிட்டு வந்தாரோ, நீங்கள் வேதத்தில் 5 பேரை சொல்கிறேன், வேகமாக எழுதி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் சந்தித்ததினால ஒரு அழைப்பை பவுல் பெற்றுக்கொண்டார். வேகமாக எழுதி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அப்படி நடந்தது. சீஷர்களை இயேசு சந்தித்த போது படகுல மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க, படகுல அலசி கொண்டிருந்தவங்க, இவங்க வாழ்க்கையில் ஒரு சந்திப்பு வந்ததுனால அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் மாறினார்கள். யாக்கோபு தேவனை சந்திக்கிற ஒரு அனுபவம் வந்த, வேகமாக எழுதி கொள்ளுங்க, சரியா? யாக்கோபு சந்திக்கிற ஒரு வாய்ப்பு வந்ததுனால, இரவெல்லாம் போராடி ஜெபிச்சதுனால அவன் சொல்கிறான், நான் போராடி மேற்கொண்ட, ஆதியாகமம் 32:30 வசனம், நீங்கள் போராடினதுனால அவன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் ஒரு பெயரையே கர்த்தர் தரார். அவனை குறித்த ஒரு பெரிய ஜாதி, அவனை குறித்த ஒரு பெரிய தேவ திட்டம், இஸ்ரவேல் என்கிற ஒரு தேவ திட்டம் அவனை கொண்டு வெளிப்படுத்துகிறது. நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இன்னைக்கு மட்டும் ஒரு சந்திப்பு உங்களுக்குள்ள வருமானா, நம்மை குறித்த தேவ திட்டம் இந்த நாட்களில் கர்த்தர் வெளிப்படுத்த வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அடுத்து மூன்றாவது நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் எம்மாவூர் சீஷர்கள் சந்திப்பார்கள். அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்ப்போம். தம்பி அதை எடுத்து போடு. லூக்கா 24ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் வாசிங்க, யாராவது ஒருவர். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் அவங்க எம்மாவூர் சீஷரோடு போயிட்டு இருக்கும்போது ஒரு சந்திப்பை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். இயேசு அவர்களோடு சேர்ந்து நடந்து போனார். இது 15ஆம் வசனம். சேர்ந்து ஒரு மீட்டிங், ஒரு சந்திப்பு. மூணாவது, கர்த்தர் ஒருவரை சந்திப்பாரானால் அந்த மனிதனுக்குள் தம்முடைய அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். நம்பர் 1, வேதம் சொல்லுது, அவர்கள் முடிந்த போது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபோது அவர்களுக்குள் அக்கினி எழும்பினது. 3 கருத்து. 1, ஒரு தேவன் ஒரு மனிதனை சந்தித்தால் சுத்திகரிப்பு முதலில் உண்டாகும். 2வது, தேவன் ஒரு மனிதனை சந்தித்தால் 2வது மனிதன் வாழ்க்கையில் தேவ திட்டம் வெளிப்படும். 3வது, தேவன் சந்தித்தால் அபிஷேகம் ஊற்றப்படும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்களேன். கர்த்தரோட சந்திப்பு ஒரு மனுஷனுக்கு வந்தால் அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு கருத்து ஆழமாக சொல்லி முடிக்க போகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. ஒரே ஒரு கருத்து ஆழமாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்படுது, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர நல்ல அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நல்ல கவனிங்க, யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்படுது, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நல்ல கவனிங்க, இந்த யோவான் காலம் அரசியல் போராட்டம் நிறைந்த காலம். யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த காலம் ஆன்மீக போராட்டங்கள் நிறைந்த ஒரு காலம். யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த காலம் அறிவியல் ரீதியான போராட்டங்கள் நிறைந்த ஒரு காலம். யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த ஒரு காலம் மத போராட்டங்கள் நிறைந்த ஒரு காலம். யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த காலம் ஆன்மீக போராட்டங்கள் நிறைந்த ஒரு காலம். லிசன், கவனிங்க. இன்னைக்கு நாம தான் இந்த போராட்டத்தை சந்திக்கிறோம்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு அந்த யோவான் அரசியல் போராட்டம் இருந்தது, ஆன்மீக போராட்டம் இருந்தது, ஆளுகை போராட்டம் இருந்தது, அதிகார போராட்டங்கள் இருந்தது. எல்லா போராட்டத்தையும் யோவான் ஸ்நானகன் சந்தித்தாரு. ஆனா அந்த போராட்டத்தின் மத்தியில அந்த மனுஷனை குறித்து சொல்லப்படுற வார்த்தை தெரியுமா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். எப்படி தெரியுமா? ஒரு மனுஷன் அரசியல் நாட்கள்லையும் அதிகார நாட்கள்லையும் ஆளுகை நாட்கள்லையும், இன்னும் சொல்ல போனா ஆன்மீகம், நல்ல கவனிங்க, யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த போது ஆன்மீகத்துடைய போராட்டங்கள் அதிகமாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்திலையும் ஒரு மனிதன் எப்படி எரிந்து பிரகாசிக்க முடியும்னா, இயேசுவோடு தேவனோடு ஒரு சந்திப்பு யோவான் ஸ்நானகனுக்கு வந்தது. எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 44 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வேகமாக வாசிங்க. இல்லை, லூக்கா 1:44 வாசிங்க வாசிங்க. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. நல்லா கவனிங்க, யோவான் ஸ்நானகன் எலிசபெத் வயிற்றில் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, மரியாள் வந்து நின்ன உடனே மரியாளும் வயிற்றுலையும் இயேசு இருக்கிறார். புரியுது நினைக்கிறேன். சந்திப்பு எப்படி வருது பாருங்க. கொஞ்சம் ஆழமாக பேசுகிறேன், புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். இங்கேயும் ஒரு ஆள் இரட்சகர், அங்கேயும் ஒரு ஆள் இரட்சகருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவன். அதுவரையும் அவர் எப்படியோ தெரியாது. ஆனால் என் இரட்சகரை சந்தித்த போது வேதம் சொல்லுகிறது, பிள்ளை ஆவியில துள்ளிற்று. போங்க, நல்லா கவனிங்க. வயிற்றுல இரட்சகர், அங்க ஆப்போசிட் வயிற்றுல யோவான் ஸ்நானகன். அவன் எப்படி அரசியல் காலத்திலையும் அதிகாரங்கள் நிறைந்த காலத்திலையும் எப்படி ஒரு மனுஷனை குறித்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்க முடியும்னா, அவனுக்கு ஒரு சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பு யாருக்கும் தெரியல. ஆனால் பரலோகம் அந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. ஏங்க, மரியாளுக்கும் எலிசபெத்துக்கு கூட தெரியாது. ஆனால் பரலோகம் ஒரு சந்திப்பை ஏற்படுத்துது. கர்த்தரே வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு யோவான் ஸ்நானகனை கொண்டு வந்து வச்சிருந்தாலும் இந்த சந்திப்பு போய் சந்திக்கணும்னு அவசியமே இல்லை. அங்கே பாருங்க வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. அதுவரை அமைதியாக இருந்திருப்பார் யோவான் ஸ்நானகன் வயிற்றுல. அதுவரையும் கீப் குவைட், அமைதியாக இருந்திருப்பார். ஆனால் கட்டி பிடிக்கும் போது இந்த இரட்சகருடைய காரியமும் அங்கே இருக்கிற யோவான்ஸுடைய சரிமும் அப்படி டச் ஆனோன்னு ஒரு சந்திப்பு வந்தோன்னே அதுவரை அமைதியாக இருந்த யோவான் ஸ்நானகன் வாழ்க்கையில் ஒரு அக்கினியை கர்த்தர் அன்றைக்கே பற்ற வச்சார். அப்பயே எரிகிற பிரகாசிக்கிற சுடராய் எழ முடியுமானா, ஒரு சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு வந்தா, சோர்ந்து போய் கிடக்கிற உங்க வாழ்க்கைய, துவண்டு போய் இருக்கிற உங்க வாழ்க்கைய என் ஆவியானவர் தொட்டா போதும் அது அக்கினியா எழும்ப ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்களேன். அப்படி ஒரு இரட்சகர் தொட்ட உடனே அப்படி துள்ளுது. அவன் சொல்லுவா, என் வயிற்றுல பிறகு இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய். அப்படின்னா
என்ன உதைச்சிருக்கணும், என்ன ரவுண்ட் அடிச்சிருக்கணும், என்ன சத்தம் போட்டிருக்கணும். அங்கே தெரியுது எலிசபெத்துக்கு, ஓ உள்ள ஏதோ சம்திங் ஹேப்பன். இதுவரை குயட், இதுவரை அமைதி, இதுவரை சப்தம் இல்லை. ஆனால் என் இரட்சகரை சந்தித்தவுடன், என் இரட்சகரை மீட் பண்ண உடனே சிமியோனின் ஆவி துள்ளினது போல இங்கு வயிற்றில் இருக்கிற ஒரு குழந்தையுடைய ஆவியை கர்த்தர் துள்ள வைக்க முடியும்னா, அவர் இந்த உலகத்தில் விட்டு போன பரிசுத்த ஆவியானவர், அவரோடு ஒரு தொடர்பு, அவரோடு ஒரு மீட்டிங், அவரோடு ஒரு நட்பு, அவரோடு ஒரு இணைப்பு வருமானா, உங்க ஆவி இப்படி இருக்காது பிரதர், உங்க கை இப்படி இருக்காது சிஸ்டர், ஆவி நிரம்பி துள்ளி இருக்கும். அன்னைக்கு இரட்சகர் தொட்டதே வந்துச்சுன்னா, இன்னைக்கு நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்பது உண்மைனா, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறது உண்மைனா, ஆவியானவர் உள்ளத்துக்குள்ளே இருந்து தட்டி எழுப்பினார்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எழும்பி கர்த்தருக்காய் நின்றே தீருவார்கள். அவர்களும் ஒரு எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாய் மாறுவார்கள். இன்னைக்கு விரும்பினா அன்னைக்கு அந்த பிள்ளை துள்ள முடியுமானால், இன்றைக்கு அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்மை ஒரு என்கவுண்டர் பண்ண அவர் விரும்புகிறார். இன்னைக்கு அவர் என்கவுண்டர் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம விட்டு கொடுக்கணும். அதான் மேட்ரு. நம்ம விட்டு கொடுத்து இறங்கணும்னா, நான் சொல்கிறேன், இந்த இடம் இப்படி இருக்காது. நமக்குள்ள காலை எடுத்து வச்சா அநேக அஸ்திபாரங்கள் கீழே விழும், சத்ருவின் வல்லமைகள் இடிந்து விழும். கர்த்தருக்காய் வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு வைராக்கியம் நிறைந்த யோவான் ஸ்நானகனாய், அபிஷேகம் நிறைந்த யோவான் ஸ்நானகனாய் கர்த்தர் நம்மை எழுப்ப வல்லமை உள்ளவர். ஆவியானவரே, யார் மேலெல்லாம் இந்த அக்கினி விழணுமோ, இந்த அபிஷேகம் விழணுமோ, அவர்கள் மேல இப்ப ஆவியானுடைய என்கவுண்டர், ஆவியானுடைய தொடுதல். ராகதரா சே கந்தல் கரகதரா ரிபா ஹந்த ராபா நாகா தாலா ராடா லாரா நரா கந்தல் கரகந்தரா ரிமா ஹந்தரா சே கந்தல் கரதனரா ரிபா கந்த நரா நாடா ராகா தாலா ராடா லாரா ரி கந்தல் கரகந்தரா ரிமா நானா ராகா தாலரா. அவர்களை கர்த்தர் இப்ப துர்றாரு. ஆவியானுடைய கரம் அவர்கள் மேல இறங்கி வருது. எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேர் கையை தட்டி ஆவி நிரம்பி பிதாவே, அவர்கள் மேல இப்ப என் கர்த்தருடைய கரம் பலமாய் பிடிக்கட்டும். அக்கினி பாயட்டும். ரி கந்தல் மாரா ஹந்தரா சேவாடா நாரா ரிபாடா ஹந்தரா கந்தரா ரி ஹந்தரா ரே கந்தல் கரா தனரா. இறங்கி வாங்கப்பா, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. நீங்க ஜெபிக்க நான் முழங்கால் போட்டுக்குங்க. நிரம்புனா எழுமி நில்லுங்க. முடிக்க போகிறேன். முழங்கால் போட்டு ஆண்டவரே, கடைசியா நான் ஜெபிச்சு முடிக்க போறேன். ஆண்டவரே, யார் மேலெல்லாம் அந்த கரம் பலமாய் இறங்கணுமோ அவர்கள் மேல சிஸ்டர் இன்னைக்கு ஒரு என்கவுண்டர் நடந்தே தீரணும். இன்னைக்கு நீங்க வெளியே போகும்போது வாழ்க்கை மாறியே ஆகணும், லைஃப் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இதுவரை கண்ட போராட்டங்கள், இதுவரை கண்ட பிரச்சனைகள், இதுவரை கண்ட எதிர்ப்புகள், இதுவரை கண்ட கோலியாத்துக்களை இனி காண்பது இல்லை. அத்தாண்டல கந்தல் கரா தரா நீ கந்தல் மாறா. ஆவியானவரே, ஒரு அக்கினியை இந்த நேரத்துல ஒரு அக்கினியை போடுங்கப்பா. ஒரு மகிமை வெளிப்படட்டும். ஓ ரஹந்தரா சியாந்தரபு கரா தலா. நான் முடிக்க போறேன் ஜெபிச்சு. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. உங்க சத்தம் வந்துகிட்டே இருக்கணும். நிறுத்தாதீங்க. 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போறேன். தேங்க்யூ ஃபாதர். கண்ணை மூடி பலத்தோட தகப்பனே, அன்றைக்கு ஆவியானவர் பிலிப்பை சந்தித்ததை போல, அன்றைக்கு ஆண்டவரே ஆவியானவர் யகாசியல் மேல் இறங்கினதை போல, யாரெல்லாம் தாகம் உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவர்கள் மேல என் ஆவியானுடைய கரம் பலமா இறங்கட்டும். இதுவரை உடைந்தவைகள், இதுவரை சரியில்லாதவைகளை
இப்ப என் ஆவியானவர் தொட போவதற்காய் நன்றி. ரந்தல் மரா ஹந்தரா சே கந்தரா ரீபாகா தாலா ராடா லாரா சே கந்தரா ரீபாலா ஹந்தரா கந்தல் கரா. ஓ, கதவு திறக்கப்படட்டும், ஆவிக்குரிய வல்லமை வெளிப்படட்டும். ஆவியானவரோடு ஒரு தொடர்பு யாருக்கெல்லாம் வரணுமோ அவர்கள் மேல இப்ப இறங்கி வரட்டும். அவங்க மட்டும் கையை தட்டி நல்ல ஆவி நிரம்புங்க பாபு, ஆவி நிரம்புங்க பாபு. ஆவியானவரே, அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட அக்கினிய இந்த பகல் நேரத்தில் என் ஆவியான கரம் போடுவாராக. ஓ, நிரப்பி விடுங்கப்பா. தேவனோடு ஒரு சந்திப்பு, சுத்திகரிப்பு உண்டாகும். தேவனோடு ஒரு சந்திப்பு, தேவ திட்டம் நிறைவேறும். தேவனோடு இருக்கிற ஒரு சந்திப்பு, ஆவியானுடைய வல்லமை அபிஷேகம் கூடும். ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி யார் வாழ்க்கையிலெல்லாம் சுத்திகரிப்பு வேணுமோ அவர்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு சுத்திகரிப்பு, யார் வாழ்க்கையெல்லாம் தேவ திட்டம் நடக்கணுமோ அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறட்டும். யார் வாழ்க்கையிலெல்லாம் ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படணுமோ அவர்கள் மேலெல்லாம் ஆவியான வல்லமை ஊற்றப்படட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டும், ஒரு அபிஷேக அனல் பெருகட்டும். ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா